வணக்கம். 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 பொதுவாக ஒரு செய்தி சொல்லுவாங்க, இன்னாரின் மகன் மகள் என்பது தகுதி அல்ல அடையாளம் மட்டுமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அர்ச்சனா என்ற ஒரு அடையாளம் நம்ம இந்த துறைக்கு தகுதியானதா நீங்க கன்வெர்ட் பண்ண அந்த மூமெண்ட் என்ன? அப்பாவுக்கு ஒரு லாயலா நேர்மையா ஒரு பர்சனா இருக்கணும், டிபெண்டபிளா இருக்கணும், ஒரு பேர்டனா அவருக்கு இருக்கக்கூடாது. இந்த ஒரு இன்டென்ட் மட்டும்தான் வச்சுட்டு நான் வேலைக்கே வந்தேன். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்து வரலை, காலத்தின் கட்டாயத்தில் எடுத்து செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் வந்தேன். எப்படின்னா என்னோடய 14 வயசில் என்னோடய தகப்பனார், அவர் இஸ் ஓனர் ஆஃப் 5 சினிமா ஹால் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். சூப்பர். அதில் இருந்து அவர் திடீர்னு இறந்து போகிறப்போ எனக்கு ஒரே மகனாக இருந்த காரணத்தினாலும் மற்றவங்க கூட பிறந்தவங்கெல்லாம் சிஸ்டர்ஸ், அந்த தொழிலை நம்ம தான் கொண்டு வரணுங்கிற ஒரு உந்துதல், கல்லூரி படிப்பையும் முடிக்கணும், சினிமாவிலையும் நம்ம வரணும்னு சொல்லி ஸ்டாண்டலோன் சினிமாஸில் தான் என்னோடய கரியர் ஆரம்பித்தது. ஆக்சுவலாக சினிமாங்கிறது வீட்டில் தாத்தா அப்பா எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே தியேட்டரை பற்றி, சினிமாவை பற்றி, நடிகர்களை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக இது மேலே தான் இருந்துச்சு. எப்போ ஃப்ரீயாக இருக்கும் போது டேடி கணக்கு பார்த்தா டேடி கிட்ட போய் உட்காருறது, தாத்தாவோட தியேட்டருக்கு வர்றது. ஸோ இப்படியே தான் வீட்டில் ஸ்டார்டிங் சின்ன குழந்தையிலேருந்தே இருந்துச்சு. நான் இந்த துறையில் பள்ளி காலத்துலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே இதை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். ரெவென்யூ அக்கௌண்ட்ஸ்லும் சரி, சினிமா எப்படி திரையில் வருது, எந்த மாதிரி சினிமா எந்த மாதிரி மக்களுக்கு போய் சேருது, எல்லாமே நான் ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அது ஒரு ரத்தத்தில் ஊர்ன மாதிரி ஒரு விஷயம். என்னோட அப்பா தான் ரோல் மாடல் லைஃப்ல. வேல்யூ சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், எது கரெக்டு எது தப்பு எல்லாமே அங்கேருந்து தான் வந்துச்சு. ஸோ இது அவர் கொடுத்த இடம் தான் நான் இன்னைக்குமே என் மைண்டில் அப்படி தான் இருக்கும். 1991 84 அப்பா இறக்குறாரு. 91 கரியர் ஆரம்பிக்குது சினிமான்னுட்ட கட்டாயத்தின் பேரில் தான் இந்த தொழிலுக்கு நிர்வாகம் பண்ணணும், ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு ஆரம்பித்து வந்தது. பல்வேறு ஊர்களுக்கு நான் அந்த சமயம் ட்ராவல் பண்ணுறப்போ மிகப்பெரிய ஒரு, இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா பொறாமையோடவே பார்த்துருக்குறோம். ஓ, சினிமா தியேட்டர் இந்த லெவல் இருக்கா, இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள்லாம் பார்க்குறப்போ ஏன் நம்மளாலெல்லாம் பண்ண முடியலைன்னு ஒரு ஏக்கத்தோடு இருந்தோம். அது 2013 திண்டுக்கல்லில் ஆர்த்தி கிராண்ட் சினிப்ளெக்ஸ் 2010 வாங்கி 13 அது 5 ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறது எங்களால் துல்லியமாக கணிக்க முடிஞ்சது. அதனுடைய மிகைப்படுத்தப்பட்ட என்லார்ஜ்மெண்ட் வெர்ஷன் தான் பிராட்வே சினிமா. ஸோ அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரி, நம்ம ஏன் தியேட்டருக்கு நம்ம ஏன் போகக்கூடாது, டேடி பார்க்குற வேலையை நம்ம ஏன் கற்றுக்கூடாது. எந்த குழந்தையா இருந்தாலும் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்களோ, அப்பா தானே ஹீரோ எல்லாருக்கும். ஸோ அவங்க அப்பா பண்ணுற ஒர்க்கை கற்றுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி எனக்கு சினிமாங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பல்ஸ் ஆஃப் ஆடியன்ஸுமே எனக்கு போக போக தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கான எல்லா முயற்சி, பேக்ரவுண்ட் ரிசர்ச், எந்த மாதிரி படங்கள் எந்த நேரத்தில் போட்டிருந்தா எப்போ கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ண கரெக்டாக போகும், ப்ளஸ் எந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நான் சொல்கிறேன். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எந்த சைஸ் டைமென்ஷன் ஸ்க்ரீனுக்கு எந்த ஆஸ்பெக்ட் போடணும், சீட்ஸ் எந்த மாதிரி சீட் தியேட்டர் ஸ்க்ரீனுக்கு ஒரு புஷ்பேக் போடணும், எந்த மாதிரி ரோஸ்க்கு நம்ம ப்ராப்பர் விஷன் ஐ விஷன் கரெக்டாக இருக்கணும். அது எல்லாமே நம்ம சின்ன வயசுல பார்த்து வந்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த துறைக்கு தேர்ந்தவன். பட் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தியேட்டரோட மல்டிப்ளெக்ஸோட எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஸோ நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு லீடரா இருக்கணும், ஒரு டைனமிக்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் டைனமிக், யூ ஆர் சோ ஃப்ரெண்ட்லி வித் யுவர் டீம் அண்ட் எவ்ரிதிங். அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா அந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏஜிஎஸ் மல்டிப்ளெக்ஸ். ஆமா, ஏஜிஎஸ் சினிமாஸ்ன்றது வாஸ் மை பேபி. நான் தான் அதை அப்பா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டா, அப்பாவும் 2 சித்தப்பா கிட்டையும் போய் ப்ரெசென்ட் பண்ணேன். இதுதான் ஐடியா. ஏன்னா யூஎஸ்லேருந்து அப்பதான் திருப்பி வந்திருந்தோம். நான் வந்திருந்தேன். தட் இஸ் அண்ட் நாங்க ஆக்சுவலி சினிமா பேக்ரவுண்டே கிடையாது ஃபேமிலியில. எல்லாருமே ஐடி அண்ட் இது ஐம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி படிக்கணும்ன்ற பண்ணது எஸ்எஸ்ஐ தான். ஸோ சின்ன வயசுல இருந்தே பை 9th C++, ஜாவா எல்லாமே முடிச்சிட்டேன் நான். ஸோ கோடிங் அந்த ஜோன்ல தான் இருந்தேன். அப்போதான் பிஸ்னஸை ஒரு ரொம்ப நல்ல வேல்யூவேஷனுக்கு அவங்களால விற்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் கம்பீட் இருந்ததுனால அவங்க நிறைய பிஸ்னஸஸ் இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க, நாட் ஜஸ்ட் ஐடி. ஸோ நானுமே எனக்கு ஒன் திங் இஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுன்றதுல ரொம்ப கிளியராக இருந்தேன்.
ஸோ அப்போது ஓகே என்னெல்லாம் ஐடியாஸ் இருக்கலான்னு இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு ஊட்டி தாஸ் பிரகாஷை வந்து ரெனோவேட் பண்ண சொன்னார். அப்பா எப்போவுமே இருக்கிறதுலே டஃபஸ்ட்டாக ஒர்க்கை தான் எனக்கு கொடுப்பாரு. அது என்னன்னு தெரியல, ஃபேவரட்டாக என்னன்னு தெரியல, பட் கொடுத்தாரு. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தேன். ஸோ அப்புறம் உனக்கு என்ன பண்ணுன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நீ ஹி ஹட் ஆல்ரெடி ஸ்டார்டட் ப்ரொடக்ஷன். அப்போ வந்து திருட்டுப்பையில முடிச்சிருந்தாரு. சந்தோஷ் சுப்ரமணியம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நான் சொன்னேன் ப்ரொடக்ஷன் இருக்கு, நீ டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போது தேட்டர்ஸும் நம்ம இருந்தால் நல்லா இருக்குமே, கேன் ஐ பில்ட் மல்டிப்ளெக்ஸ் ஹியர்ன்னு போது தான் சரி வில்லிவாக்கம் வந்து அப்போது சேலுக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு ஹி பாட் தட் லேண்ட் அண்ட் ஹி டோல்ட், ஆனால் இது உன்னோடது, நீ தான் அதை ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லி அப்படி தான் ஏஜி சினிமாஸ் ஆரம்பிச்சது. ஸோ அந்த ராயல் வில்லிவாக்கத்தை ரொம்ப பாப்புலரான தேட்டர் ராயல் தேட்டரு. ஸோ நீங்கள் ராயலாக அதை இன்வெர்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சது தான். ஆமாம், சினிமாஸ் அந்த சென்டிமெண்ட் விடுது. ஏன்னா நான் அந்த ஏரியா தான், அந்த தேட்டர்ல ஃபர்ஸ்ட் 100 நாள் ஓடின படம் உலகம் சுற்றுமாலி படம். ஸோ அது ரொம்ப ராசியான தேட்டர், அங்க இருக்க கம்யூனிட்டிக்கு பிடிச்ச தேட்டர். இன்னைக்கும் அந்த ஃபீல் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சார், அந்த பிராட்வேன்றதுக்கு வந்து ஒரு பெரிய பேக்ட்ராப் இருக்கு. சினிமாவுக்கு பெரிய பெரிய ஜாமான்கள் தங்கின இடம் வந்து பிராட்வே. ஸோ நீங்க பேர் சூஸ் பண்ண என்ன காரணம்? ஆக்சுவலாக இந்த நேம் சூஸ் பண்ணுறப்போ சினிமா அப்படின்னா இன்றைக்கும் நியூயார்க்கில் சினிமாவில் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் சினிமாஸ்ன்னு சொன்னால் ஹாலிவுட்டை சொல்லுவோம். அது மாதிரி இப்போவும் லைவாக இருக்கிறது பிராட்வே தான், பிராட்வே ஸ்கொயர் தான். ஓகே. நியூயார்க்கில் இன்னும் நல்லா சொல்லணும்னா நாடகங்கள், லைவ் ஷோஸ் இன்னுமே 2 வருஷம் 3 வருஷம்னு லைவாக ஹவுஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய அடையாளப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் விரும்பினோம். என்னுடைய பெரிய பொண்ணு தேஜல் சதீஷ் அந்த பேர் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 12 பேர் செலக்ட் பண்ணோம். அதில் இது வந்து தகுதியாக இருக்கும், சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இது தகுதியாக இருக்கும்னு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். அது எங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஸோ 3வதுலேருந்து படிப்படியாக எல்லா பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்மளால் பண்ண முடியுன்றது எப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தது? நான் வந்து ஒரு அட்வொகேட் ஆஸ் அ ப்ரொஃபஷன், பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா ஆல்வேஸ் பின் எனக்கு. அந்த காலேஜ் முடிக்கிற சமயத்தில் ஓகே இது வந்து அடுத்த கட்டத்துக்கு ரோஹிணி பிராண்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற நிலைமை வந்து எனக்கு 2018 வந்துச்சு. 2015 செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர்ல வந்து வி ரெனோவேட்டட் சினிமா. ஸோ அப்போதான் நான் ஒரு பழைய அந்த நேம் அந்த பிராண்ட் இமேஜ் ஆஃப் தியேட்டர் கம்ப்ளீட்லி ஷிஃப்டட். அப்போ ஃபேன்ஸ் ஃபார் ட்ரோயினின்னு சொல்ற காரணம் இப்போ வந்து ஆஃப்டர் 2016 தான். ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து பல காரியங்கள் பண்ணியிருக்கோம் தியேட்டருக்காக. இப்போவுமே சென்னையில் மட்டுமல்ல பல நாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து ரோஹிணி தேட்டர் பார்க்குறாங்கன்னா அது வந்து ஒரே படம் தான் எங்கே பார்த்தாலும், பட் இங்கே தான் பார்க்கணும் அப்படின்ற மக்கள் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் போது அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஒரு ஹர்குலியன் டாஸ்க். அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. அதை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எங்களோட ப்ரையாரிட்டி. சார், இப்போது எஃப்டிஎஃப்எஸ்ன்றது வந்து ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி பீப்புளே ரோஹிணியில் தான் பார்க்கணுன்றது மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுமே எந்த இடத்துல பார்த்தா ஒரு ரிசப்ஷன் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வேர்வை சிந்தி இரவும் பகலும் உழைக்கிறதே அந்த ஆடியன்ஸோட கைத்தட்டுக்காக தான். இப்போ பல தேட்டரில் வந்து சும்மா சிரிச்சு ரசிச்சுட்டு போங்க, பட் வாரம் அந்த ஆம்பியன்ஸ் இன் ரோஹிணி சினிமாஸ் அண்ட் ரோஹிணி தேட்டர் சார்பில் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் அந்த அட்மாஸ்பியரை ஒரு எஸ்கலேட் பண்ணும் அடுத்த லெவலுக்கு. அந்த எலிவேஷன் இஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். அந்த ஒரு காரணத்துக்காகவே எல்லா செலிபிரிட்டிஸ் அந்த படத்துல சரி, குழுவினரும் சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே இங்க ரோஹிணில இருந்து பார்க்க விருப்பப்படுறாங்க. பிளஸ் ஆடியன்ஸ் இன்டராக்ஷனுமே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், லைவ்லியா இருக்கும். அது பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட், ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டா இருந்துச்சு. அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என்னதான் அடுத்து நீ ஓனர் ஆனாலும் நீ நேரா போய் முதலாளி சீட்ல உட்காடுறங்கிறது வந்து இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு டி ராஜேந்திரன் சார் எடுத்துக்கோ. டிஆர் சார் வந்து சினிமாவில் வந்து அவருக்கு தெரியாத கிராஃப்ட் இல்லை, 24 கிராஃப்ட் அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாலில் போட்டு முதல்ல கோக் அடிக்க கற்றுக்கோ, அப்புறம் வெண்டிங் பார்க்க கற்றுக்கோ. ஒன்னொன்னா ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் காலேஜ்ல என்ன குரூப், சரி நம்மளால டாக்டர் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது, நம்மளுக்கு பிடிச்சது வந்து சினிமா தான். அப்போ லைலா காலேஜ்ல விஷுவல் கம்யூனிகேஷன் சினிமா ரிலேட்டட் கோர்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸை படிக்க ஆரம்பிச்சு, அது முடிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்பா பெரியப்பா வந்து சரி பார்த்துக்கோ நம்பி விட்டு இப்போ டோட்டலா டேக் ஓவர் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் பெருமையா கூட நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாததே இல்லை. பாப்புலேட் இல்லாட்டி எனக்கு படம் போட தெரியும், பாக்ஸ் ஆஃபீஸ்ல உட்காந்து டிக்கெட் கொடுக்க தெரியும், ஸ்டால் தெரியும், பார்க்கிங் தெரியும். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்துக்கிட்டு